வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு டெக் சொல்யூஷன்ஸ் தமிழ். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, அதை போய் பார்த்துக்கோங்க. அண்ட் முக்கியமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு முழுசாக புரியணும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எல்லாரும் கேட்டது தான், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டது தான், ஸ்க்ரூ 3Dயில் எப்படி வரைகிறது அப்படின்றத கேளுங்க போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ அவங்களுக்காக தான். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். டைமென்ஷன்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் பிடிஎஃப் ஃபைலாக. ஸோ இப்போ இந்த டைமென்ஷன் கொடுத்துட்டு ரெண்டு சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டேன், ஒரு இன்னர் சர்க்கிள், ஒரு அவுட்டர் சர்க்கிள். ஸோ இப்போ இது ரெண்டையும் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறமா சவுத் ஈஸ்ட் ஐசோமெட்ரிக் வியூவில் வந்து வைக்கிறேன். வச்சுட்டு திரும்ப இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு ஒரு 10 mm லைன் ஒன்று ட்ரா பண்ணுறேன். இப்போது அந்த லைன் பேஸுக்கு சர்க்கிளை வந்து மூவ் பண்ணிட்டு போய் கீழே வைக்கிறேன். ஸோ இப்போ இது முடிச்சதுக்கப்புறம் அந்த லைனை வந்து டெலீட் பண்ணுறேன். டெலீட் பண்ணிவிட்டு இப்போது 3Dயில் லாஃப்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு சர்க்கிளையும் சூஸ் பண்ணி நான் வந்து பாத்தை வந்து கொடுக்குறேன். கிராஸ் செக்ஷன் கொடுத்து ரெண்டையும் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், அதாவது லாஃப்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ மறுபடியும் வந்து டாப் வியூ கொடுத்துட்டு அடுத்து ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரூவினுடைய கட்டு இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த கட்டு தான் இப்போ வந்து ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு சீக்கிரமாக டைம் சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போகிறேன். ஸோ இப்போ இது ட்ரா பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை அப்படியே திரும்ப வந்து இன்னொரு மிரர் எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது இதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இதில் வந்து த்ரெட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஸ்க்ரூவில் மேலே ஒன்று இருக்கும். ஸோ கீழே போக போக டெப்த்து டேப்பராக போகும் பார்த்தீங்களா. ஸோ அந்த டேப்பர்டு சர்ஃபேஸ் நம்ம வந்து அப்டேன் பண்ணுறதுக்காக தான் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போது இதை மூவ் பண்ணிட்டு வந்து இந்த சென்டரோட மிக்ஸ் பண்ணி வைக்கணும். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன், மூவ் கொடுத்து எவ்வளோ டெப்த்தில் வந்து நமக்கு ஆங்கிள் வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறத பொறுத்து இந்த ஆங்கிள் வந்து நான் மாற்றிருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ அந்த லைன் தேவையில்லை, எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ அதேமாதிரி மிடில் இருக்கக்கூடிய இந்த சென்டர் லைன்ஸும் தேவையில்லை, டெலீட் பண்ணிடுறோம் ஒவ்வொன்றும். அடுத்தது இப்போ லாஃப்ட் கொடுக்குறேன். லாஃப்ட் கொடுத்து ரெண்டையும் ஜாயின் பண்ணிடுறேன். கிராஸ் செக்ஷன் வச்சு தான் எல்லாத்தையுமே நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதில் மறுபடியும் திரும்ப வந்து டாப் வியூவில் வச்சு மூவ் பண்ணி வைக்கிறேன். மூவ் பண்ணி வச்சுட்டு காப்பி பண்ணி வைக்கிறேன். காப்பி பண்ணி வச்சுட்டு இப்போது ஒன்றை வந்து டைரெக்ஷன் ரொட்டேட் பண்ணி வைக்கிறேன். ரொட்டேட் பண்ணி வச்சுட்டு இப்போ இதில் மூவ் கொடுத்து இதோட சென்டர் எடுத்துகிட்டு வந்து ஆல்ரெடி இருந்த டயக்ராமுடைய அந்த ட்ரையாங்கிளுடைய சென்டரில் வந்து ஜாயின் பண்ணி வைக்கிறேன். ஸோ இப்போது இதை 3D வியூவில் எடுத்து பாருங்கள். இப்போ இதை மூவ் கொடுக்குறேன். மூவ் கொடுத்துட்டு ஸோ இதோடைய சென்டர் 3D சென்டர் எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய சர்க்கிளினுடைய 3D சென்டரில் வைக்கிறேன். ஸோ இப்போ வச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அந்த கர்வ் வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இதுக்காக தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ரெண்டு டேப்பர் சர்ஃபேஸையும் வச்சோம். ஸோ இப்போ ரெண்டு சர்ஃபேஸையும் கொடுத்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன். ஸோ சப்ட்ராக்ட் எப்படிங்கிறத இந்த வீடியோ எல்லாமே முதல்ல போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்க்ரூ தான் வந்து ட்ரா பண்ண போகிறோம். அதாவது ஸ்க்ரூனுடைய பாட்டம் சர்ஃபேஸ், மேலே இருக்கக்கூடிய சர்க்குலர் சர்ஃபேஸ் ஹெட்டு வந்து ட்ரா பண்ணிட்டோம். அடுத்து வந்து பாட்டம் சர்ஃபேஸ் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணி அந்த சர்க்கிளை எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்வளோ லென்த்துக்கு வந்து ஸ்க்ரூ இருக்கணுமோ அவ்வளோ லென்த்துக்கு வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது வந்து இந்த எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஷார்ப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாம்ஃபர் டூல் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் 3Dயில். ஸோ இப்போ நான் சாம்ஃபர் டூல் யூஸ் பண்ணி 3Dயில் வந்து டைமென்ஷன் கொடுத்து சாம்ஃபர் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த எட்ஜ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்டிங் டு எண்டு வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு 10 mm கொடுத்துட்டு ஷார்ப் எட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 mm வர மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது எனக்கு வந்து ஷார்ப் எட்ஜோட ஸ்க்ரூ வந்து பேஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து அதை நான் மூவ் பண்ணிட்டு வந்து கரெக்டாக வந்து அசம்பிள் பண்ணி ஒரு இடத்துல வைக்கணும். அதுக்கு முன்னாடி ஸ்க்ரூவுக்கான அந்த ஹெட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது த்ரெட்டுனுடைய ஷேப்பு நாம் வந்து ட்ரையாங்குலர் ஷேப்புக்கு தான் வந்து ட்ரா பண்ண போகிறோம் இப்போது. ஸோ இப்போ வந்து அதுக்கான ஒரு லைன் வந்து ஒன்று ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சர்க்கிளோட எண்டுக்கு வரைக்கும் வர அளவுக்கு. இப்போ அடுத்தது ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று ட்ரா பண்ண போகிறேன். ஸோ இப்போ ரெண்டு சைட்லேயும் நமக்கு வந்து டாப் பாட்டம் ரெண்டு இடத்துலையும் தேவைப்படும். ஏன்னா டாப்லேருந்து வரக்கூடிய த்ரெட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈவனாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த டேப்பர்டு சர்ஃபேஸுக்கு கீழே வர வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரெட் வந்து இன்னும் சின்னதாகும். ஸோ இப்போ அடுத்தது ஸ்பைரல் அப்படிங்கிற டூல் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு எண்ட்லேருந்து டேப்பர் எண்டுக்கு மேலே வரைக்கும் கொடுத்துட்டு இப்போ வந்து கவுண்ட் வந்து மாற்றி வச்சுருக்கேன்.
ஸோ இப்போ கவுண்ட்டு மாற்றிட்டேன். அடுத்தது வந்து திரும்ப அதே மாதிரி இந்த எண்ட்லேருந்து இப்போ ஆரம்பித்து கீழே பாட்டமில் 0 வரைக்கும் கொண்டு போகிறேன். ஸோ இப்போ இந்த ஹெலிக்ஸ் ஸ்பைரல்னு சொல்லிட்டு இந்த ஹெலிக்ஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி கவுண்ட்டு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த லைன்ஸ் தேவையில்லாத எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு இந்த இடத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று ட்ரா பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு டைமென்ஷன்ஸ் வந்து கிடையாது, நானும் அப்ராக்சிமேட்டாக ஒரு டைமென்ஷன் வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதை எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி வந்து வச்சுட்டேன். ஸோ இதை நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்குது அப்படின்னு. பொசிஷன் மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வராது. ஸோ இப்போ இந்த 2 ட்ரையாங்கிளையும் மூவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரே ட்ரையாங்கிள் வரைஞ்சி அது இன்னொரு இடத்துல காப்பி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போது இந்த ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சர்க்குலர் ஆப்ஜெக்டில் ரிவால்வ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கிராஸ் செக்ஷனை பொறுத்து ரிவால்வ் ஆகிருக்கு. அடுத்தது திரும்பவும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிவால்வ் கொடுக்குறேன். ரிவால்வ் கொடுத்துட்டு செலக்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு அந்த கீழே வச்ச ட்ரையாங்கிளை சூஸ் பண்ணுறேன். அதாவது ஸ்வீப் ஆப்ஷன் ஸ்வீப்பை கொடுத்துட்டு இப்போ கீழே இருக்கக்கூடிய பாத்தையும் கொடுத்துட்டேன். அந்த டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் முடிய வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபுல்லாக வந்து திக்னஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ நமக்கு வந்து எட்ஜில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திக்னஸ் வர கம்மியாகணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டார்டிங் டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டைமென்ஷன் அதாவது ஸ்வீப் கொடுத்துட்டு மேலே இருக்க ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு டைமென்ஷன் வந்து ஸ்கேல் ஃபேக்டர் வந்து மாற்றுறேன். ஸோ டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேல் ஃபேக்டரும் கீழே வர வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கணும். 0 கொடுக்க முடியாது, அதனால் 0.01 கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் நமக்கு வந்து கரெக்டாக வந்திருக்கும். எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக முடிகிற இடத்துல 0.01 அளவுக்கு தான் வந்திருக்கும். ஸோ இப்போ இதை வந்து 3Dயில் வச்சு சாலிடில் வச்சு பார்க்குறேன். அடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாலிட் யூனியன் கொடுக்குறேன். ஸோ அதாவது நம்ம ஜாயின் கொடுப்போம் பார்த்தீங்களா 2Dயில், அந்த மாதிரி 3Dயில் வந்து யூனியன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து யூனியன் கொடுத்துட்டு எல்லாமே யூனியன் கொடுத்து ஒரே ஆப்ஜெக்டாக மாற்றிட்டோம். இப்போ திரும்ப இந்த ஸ்க்ரூ ஆப்ஜெக்டை மட்டும் செலக்ட் பண்ணி அதோட 3D சென்டரை மார்க் பண்ணி அந்த 3D சென்டர்லேருந்து மூவ் பண்ணிட்டு வந்து ஹெட்னுடைய 3D சென்டர் இருக்கும் பார்த்தீங்களா பாட்டமில், அதாவது அந்த பேஸுக்கு வந்து ஒரு ஹைட் வச்சு பார்த்தீங்களா, ஸோ அந்த பேஸில் இருக்கக்கூடிய பாயிண்டில் கரெக்டாக கொண்டு வந்து வைக்கணும். ஸோ இந்த பாயிண்டில் கொண்டு வந்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரூ ஃபார்ம் ஆயிரும். அண்ட் அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு விஷுவலைஸ் ஒவ்வொரு வியூவும் தனித்தனியாக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 4 வியூவும் 4 தனித்தனியாக வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றில் வந்து ஃப்ரண்ட் வியூ வைக்கிறேன், ஒன்றில் வந்து டாப் வியூ வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து வியூ வந்து உங்களுக்கு எந்த வியூவில் வந்து தேவையோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வியூஸ் வந்து வச்சுக்கோங்க. ஸோ நான் இது வந்து நம்ம கஸ்டம்ஸ்க்காக தான், நம்ம தேவைக்காக தான். ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் ஒவ்வொரு வியூஸ் வச்சுக்கலாம். ஸோ நான் ஒன்று டாப் வியூ, ஒன்று ஃப்ரண்ட் வியூ, ஒன்று சைடு வியூ வச்சுக்கிட்டு இன்னொன்று வந்து சவுத் ஈஸ்ட் ஐசோமெட்ரிக் வச்சுட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். டெக் சொல்யூஷன்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்யூ.